அவளே, அதாவது புருஷன் விசுவாசத்தை வச்சு எல்லாம் நடக்கலை. புருஷன் நல்ல விசுவாசி, அவர் நல்ல ஆவிக்குரிய மனுஷன் அப்படிங்கிறதுனால இல்லை, அவளே விசுவாசிக்க வேண்டியதாக இருந்தது. அவள் சொந்தமாக அவளே கர்த்தருக்கு இணங்கி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவளே கர்த்தர் எவ்வளோ பெரியவர்ன்றதை பார்த்து இப்படி அவளே விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக. இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான. இதை வச்சே பெரிய போதனையை போதிக்கிறார் பேதுரு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் சாராளை பற்றி அப்படி எப்படி விசுவாசிக்கிற பெண்களுக்கெல்லாம் அவர் தாயாக இருக்கிறார் என்று போதிக்கிறாரு. அப்போ புருஷர்களுக்கு புத்தி சொல்லும்போது பெண்களுக்கு புத்தி சொல்கிறாரு. வெளிப்புறமான அலங்காரமோ அழகோ இல்லை, வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பது இருதயத்தில் மறைந்திருக்கும் குணம்தான், அதுதான் திருமண வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரணும்னு பெண்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு அப்புறம் ஆண்களுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, உங்கள் மனைவிகளுடைய விவேகத்துடனே வாழ்ந்து கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணுங்கன்றார். மனைவியோட வாழும்போது கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவள் யார், எப்படிப்பட்டவள், அவர் ஒரு பெண்ணு, எனக்கு அவளுக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த காலத்தில் அவங்களும் சில நேரத்தில் பேண்ட் போடுறாங்க, இருந்தால் கூட வித்தியாசம் இருக்குது. மனைவிக்கும் புருஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் கர்த்தர் டெஃபரெண்ட்டாக வித்தியாசத்தை வச்சுருக்கிறாரு. அப்படி சுவாபங்களில் சில வித்தியாசங்கள்லாம் இருக்குது. ஏன் அப்படி இருக்கிறா அப்படிங்கிறத யோசித்து பார்த்து அறிவுடன் நடந்து கொள்ளுங்கள்ன்றாரு. விவேகத்துடனே வாழ்ந்து உங்களுக்கு ஜபங்களுக்கு தடை வராதபடி பார்த்துங்கன்றாரு. ஏன்னா அங்கே கோளாறு வந்துருச்சுன்னா 2 பேருக்கும் தகராறுன்னு சொன்னால் ஜபமே கேட்கப்பட ஜபம் பண்ணிய பிரயோஜனம் கிடையாது. அந்த வீட்டில் இனிமேல் ஜபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஜபங்களுக்கு தடை வராமல் பார்த்துக்கொள்ளுங்கன்றாரு. அப்புறம் ஏன் அப்படின்னு கேட்டார், என்ன சொல்கிறாரு, 2 பேரும் சேர்ந்து எப்படியா 2 பேருமே சேர்ந்து தான் இவர்கள் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறபடினால் இப்படி செய்யுங்கள்ன்றாரு. நித்திய ஜீவனாகிய கிருபையை, அதாவது தேவனுடைய கிருபை நமக்கு அருளுகிற எல்லா காரியத்தையும் 2 பேரும் பார்ட்னர்ஸாக இருந்து சுதந்திரித்து கொள்ள போகிறதுனால ஒத்துமையாக போய்க்குங்க, அவளோட அனுசரித்து போய்க்க, நல்லா கவனிச்சுக்க, எப்படி வச்சுக்கணுமோ வச்சுக்கங்கிறாரு. நான் சொல்லல, அவர் சொல்கிறாரு. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்ன்றார். யாருக்கு? மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்ன்றார். அந்த சமுதாயம் பெண்களை ரொம்ப துச்சமாக மதித்த ஒரு சமுதாயம். எந்த சமுதாயம்? அந்த காலத்து சமுதாயம். பெண்களை ஒரு பொருட்டாவே எண்ணலை, அவர்களை ரொம்ப ஏளனமாக நடத்தின ஒரு சமுதாயம். ஆனால் வேதம் அப்படிப்பட்ட ஒரு சமுதாய காலத்தில் கட்டத்தில் எழுதப்பட்டதாக இருந்தாலும் வேதம் அதை போதிக்கலை. கவனிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கால பின்னணியிலிருந்து பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பைபிள் ரொம்ப அட்வான்ஸ்டு. இந்த ஃபெமினிசம் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பைபிள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்னு ரொம்ப உயர்வான ஒரு ஸ்தானத்தில் மனைவியை வைத்து